வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ தமிழ் அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். எல்லாருக்கும் முதல்ல தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் 2026. இது பேர் பராபவ வருஷம், தமிழ் வருடம். சரிங்களா? இந்த புது தமிழ் புத்தாண்டில் யார் யாருக்கு என்னென்ன நல்லதாக நடக்க போகுது, யாருக்கு நல்ல வேலை கிடைக்க போகுது, யாருக்கு திருமணமாக போகுது, யார் நல்ல பிஸ்னஸ் பண்ணலாம், யாருக்கு லவ் செட் ஆகும், யாருக்கு குழந்தை பிறக்கும், யார் வண்டி வாங்கலாம், வீடு வாங்கலாம், வேறு எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், அதுக்கு எந்தெந்த தெய்வத்தை வழிபடணுன்றதெல்லாம் சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தை பற்றி சின்னதாக ஒன்று தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப ஆன்மீகமான வருஷங்க. இன்னொன்று, இந்த ஒவ்வொரு வருஷத்துக்கு ராஜா மந்திரின்லாம் இருக்கும். இந்த வருஷத்துக்கு ராஜா யாருன்னா குரு, மந்திரி செவ்வாய், சேனாதிபதி சந்திரன். இந்த காம்பினேஷன் என்ன நடக்கும்னா, உலகத்தில் நிறைய கவர்னன்ட் பாலிசிஸ் சேஞ்ச் ஆகும், முக்கியமாக இந்தியாவில். சரிங்களா? இன்னொன்று, நிறைய பண தட்டுப்பாடு, அதிகமான மழை பெய்யறதுலாம் நிறைய விஷயம் இருக்குது. இது எல்லாத்தையும் நான் கலந்து உங்களுக்கு உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். உலகத்தில் என்ன நடந்தாலும் முக்கியம் நமக்கு என்ன நடக்க போகுது அதையும் இந்த ராசியில் சொல்ல போகிறேன். ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரலாம் வாங்க. கடகம் ராசி லக்னம். உங்கள் காட்டில் தான் மழை. ஏன்னா நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். ஒரு 10 மாதமாக உங்களை சுற்றி நிறைய நல்ல நியூஸாக வந்துட்டுருக்கும். கல்யாணம், காது குத்து, ஒன்று உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்கும், இல்லை சொந்தக்காரில் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போவாங்க. அங்கேயும் சந்தோஷமாக இருப்பீங்க. சரிங்களா? நிறைய நல்ல விஷயம் நடக்கும். இப்போ இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அது ஒன்றும் இன்க்ரீஸ் ஆகும். ஒன்றும் சுப நிகழ்ச்சிகள் அது ஜூன் 2க்கு அப்புறம்லாம் பாருங்கள், நிறைய சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டிலே நடக்கும். ஒன்று உங்களுக்கே கல்யாணம் ஆகும், நீங்கள் கல்யாணம் ஆகாமல் இருந்தால், இல்லை உங்களுக்கு பசங்க யாருன்னா இருக்காங்க, வீட்டில் கல்யாண வயசில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் நிறைய நடக்கும். இது ஒன்று. இதை தாண்டினா, சார் எங்கள் வீட்டில் கல்யாண வயசில் யாரும் இல்லை, சின்ன சின்ன பசங்க தான் அப்படின்னா, வண்டி வாங்குறது, வீடு, லேண்டு வாங்குறது எல்லாம் நடக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் நடக்கும். சரி, இது சார் எனக்கு வண்டி இருக்குது, வீடு இருக்குது சார்னா, அது எல்லாருக்கும் எல்லாமே நடக்காதுங்க. யார் யாருக்கு எந்தெந்த சூழ்நிலையில் எது அமையறமாக இருக்கோ அதெல்லாம் நடக்கும். சரிங்களா? ஒன்று கல்யாணம், இல்லைனா வண்டி வாங்குறது, லேண்டு. இது இல்லைன்னா நீங்கள் வேலையில் ஏதாவது ப்ரமோஷனோ, சேலரி ஹைக்கோ, வெளிநாடு போகிறது. ஏன்னா கடகத்தில் வெளிநாடு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கடல் தாண்டி போகிற வாய்ப்புகள், இதெல்லாம் இதில் ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தைரியமாக அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மெயின் கல்யாணம் தான். ஆனால் ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு, யாராவது நான் போகிறேன் எனக்கு அமையலைன்னா சொன்னீங்கன்னா எந்த நாளில் போகிறீங்கன்றதை பாருங்கள். நான் எப்போவுமே சொல்கிறது புதன், வியாழன், வெள்ளி. புதன்னா புதன் ஹோரை, வியாழனா குரு ஹோரை, வெள்ளினா சுக்கிர ஹோரை. இதில் போகிறது ரொம்ப நல்லது. நிறைய பேர் கடகத்துக்கு திங்கக்கிழமை நல்லதாச்சு சார், லக்கி சார்னுவாங்க. அதை வளர்பிறை திங்களாக இருந்தால் ரொம்ப நல்லது. சரிங்களா? ஏன்னா அதுவும் நாட்கள் பார்த்து போகணும். இது நிறைய பேருக்கு வளர்பிறை தேய்பிறைலாம் குழப்பதுனால தான் நான் திங்களை சொல்கிறதே கிடையாது. மீதி 3 நாள் இருக்குது, அந்த 3 நாளில் போயிட்டு வாங்க. சாட்டர்டே சண்டே தான் டைம் கிடைக்குதுன்னீங்கன்னா கஷ்டம். நமக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஒன்று வேணும்னா, ஏன்னா ஒய்ஃபு ஹஸ்பண்ட் நம்மளோட சோல் பார்ட்னர் தான் நம்மளோட உண்மையிலே லைஃப் டைம் செட்டில்மெண்ட். அவங்க வேணும்னா நீங்கள் எஃபர்ட் எடுத்து செஞ்சு தான் ஆகணும். இது ஒன்று. சரிங்களா? வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. உடல் உபாதைகள் எதுனா இருந்தால் நிறைய டிராஸ்டியாக கம்மியாகுங்க. ஏன்னா மெயினாக இவங்களுக்கு ஜலதோஷம், டிபி, ஆஸ்துமா, வாட்டர் அதிகமாக நீர் கோத்துட்ருக்க சம்மந்தமாலாம் நிறைய இஷ்யூஸ் வரும். எனக்கு ஒருத்தங்களாம் அந்த குழந்தை பிறப்புக்காகலாம் வந்திருந்தாங்க. நான் என்ன ரொம்ப மெடிக்கலாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, இதெல்லாம் மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் வர்றது. அவங்களுக்குலாம் எப்படின்னா மகரம் கடகம் ஒரு காம்பினேஷன் இருந்தது கர்ப்பப்பை சுற்றி. நான் அவங்ககிட்ட சிம்பிளாக கேட்டேன், சிஸ்ட் மாதிரி எதனா இருக்குங்களாமான்னு. ஏன்னா அது அந்த நீரோட மகரம் சேரும் போதெல்லாம் அந்த மாதிரி காம்பினேஷன் தான் வரும். சரிங்களா? அதனால் நீர் சம்மந்தமாக எதனா இஷ்யூஸ் இருந்தால் அந்த இஷ்யூஸ் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. இப்போ அவங்க ஏன் வந்தாங்க அப்படின்னா, குரு பகவான் அவங்க வீட்டுள்ள வர்றாரு, கடகத்துள்ள வர்றாரு. அப்போது அவங்களுக்கு இருக்கிற அவஸ்தைக்கான சொல்யூஷன். இப்போ நான் டாக்டர் கிடையாது, நான் உட்காந்து சரி பண்ண போகிறது இல்லை, நான் ஜோசியர். ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். என்ன ப்ரெடிக்ஷன் பண்ணலாம்? இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கா? ஆமாம் இருக்குது, சூப்பர். இந்த மாதிரி ஒரு டாக்டர்கிட்ட போங்க, இந்த பேரில் வர டாக்டர்கிட்ட போங்க, இல்லை இந்த ஊரில் போங்க. இதெல்லாம் சயின்ஸாகவே சொல்லுவாங்க. அது ஜியோஸ்பேட்டிக்கல் எனர்ஜின்னுவாங்க. ஒரு ராசி லக்னத்துக்கு ஒரு ஊருக்கு ஒவ்வொரு எனர்ஜி இருக்குது. இதெல்லாம் கணிச்சு வச்சுருக்காங்க அஸ்ட்ராலஜியில். ஸோ அந்தமாதிரி பண்ணும்போது ஒன்றும் வாழ்க்கையை அதிகமாகவே சிறப்பாக ஓடிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது கோளாறு இருந்தால் இப்போ போய் சரி பண்ணுறதுக்கு அது பர்ஃபெக்டான டைம்.
டாக்டர் பேர் என்ன, ஹாஸ்பிட்டல் பேர் என்னன்னு எனக்கு கேட்காதீங்க. நான் யாருக்கும் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு இங்கே இல்லை. அந்தந்த ஜாதகம் பொறுத்து சில எழுத்துக்கள் வரும். இந்த மாதிரி எழுத்துக்களில் இருக்கவங்கள போய் மீட் பண்ணுங்கன்னு, அது வந்து நல்ல வேலை செய்யும். இது ஒன்று. அடுத்து இதில் யாருன்னா பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ் நல்லபடியாக வரும், ப்ராஃபிட் நல்லா வரும். வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறதுக்கெலாம் வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது கடகத்துக்கு. ஓகே சார், நிறைய நல்ல விஷயம் சொல்கிறீங்க. இதில் நான் உஷாராக இருக்கணும் சார் அப்படின்னா பண விஷயம். எவ்வளோ கொடுக்குறீங்க, எவ்வளோ வாங்குறீங்க. உங்களுக்கு சொன்ன மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்கும். ஆனால் என்னென்னா பணம் வருத்தம் தெரியாது, போட்டும் தெரியாது. நீங்கள் வந்து ஒரு 2 லட்ச ரூபாய் கையில் வரப்போகுதுன்னா உங்கள் பக்கத்தில் இன்னொருத்தர் 2.5 லட்ச ரூபாவோடு செலவோட வருவார். கல்யாணம் ஆகுது 2.5 லட்சம் வேணும்னு வரும், உங்கள் கையில் 2 லட்சம் தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு இக்கட்டை தான் மாட்டிப்பீங்க. பணம் வருது வந்து செலவாகிட்டே இருக்கும். அதனால் எவ்வளோ கொடுக்குறீங்க, எவ்வளோ வாங்குறீங்கிறத கரெக்டாக எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா தப்பிச்சுப்பீங்க. இது ஒன்று. முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது, சரிங்களா? ஏன்னா அது வந்து இழுத்துக்கிட்டே போகும், அடைக்கிறது கஷ்டமாயிடும். அதை விட ஜாஸ்தி முக்கியம் என்னென்னா கடன் கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து உங்களை நிறைய விதத்தில் காப்பாற்றும். அடுத்து பெரியவங்க கிட்ட பேசும்போது முக்கியமாக ஆண்கள், இப்போ அப்பா, சித்தப்பா, ஆஃபீஸர் மேனேஜர்ஸ், இவங்ககிட்டலாம் பேசும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக பேசுங்க. ஏன்னா கடகம் வந்து ரொம்ப எமோஷ்னலான ராசி. ஒரு 15 நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, ஒரு 15 நாள் டல்லாக இருப்பாங்க. டல்லாக இருக்கிற நாளில் யாருனா போய் பேசினாங்கன்னா மாட்டினாங்க. அதனால் அந்த எமோஷனலை ஸ்டெபிலைஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, அந்த அச்சதையை ஒரு மஞ்சள் பேப்பரில் போட்டு உங்கள் பாக்கெட்டில் எப்போயுமே வச்சிருங்க. அது வந்து உங்களுக்கு நல்ல பவர் தரும். நம்ம இதெல்லாம் வந்து சீடு தெரப்பியில் வரும். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு இப்போ ஒருத்தர் ஃபோன் பண்ணார், இந்த நிகழ்ச்சிக்கு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி ஃபோன் பண்ணார், கனடாவிலேருந்து பண்ணார். அவர் நம்ம நிகழ்ச்சியை பார்த்து அவர் அச்சத்தை வச்சிட்ருக்கேன் சார், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ உலகம் முழுக்க இதை கேட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. தயவு செஞ்சு ட்ரை பண்ணுங்கள், ரிசல்ட் தெரியும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து காமாட்சி அம்மன். ஒவ்வொரு திங்கள் கிழமையும் காமாட்சி அம்மனை வழிபடுங்க. உங்களால் முடிஞ்ச உணவு வெண்பொங்கல் மாதிரி வச்சு வழிபடுங்க. கூட எப்போவுமே ஒரு டம்ளர் தண்ணி வச்சு சாமிக்கு வழிபடுங்க. இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அட்டகாசமாக அமையும். இப்போ உங்கள் ராசிக்கு வந்து பொதுவாக என்னென்ன நல்ல விஷயங்கள் இந்த தமிழ் வருடப்பரப்புக்கு இருக்கிறது பார்த்தோம். அதாவது முக்கியமாக ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், திருமணம், உங்களோட வேலை, ட்ரான்ஸ்ஃபர், வெளிநாடு போகிற யோகங்கள், யாருக்கு பிஸ்னஸ் பண்ணலாம், இப்போ ப்ராஃபிட் வருமா வராதா, குழந்தை பாக்கியம், ஹெல்த் கண்டிஷன் எல்லாமே பார்த்தோம். நம்ம எப்போவுமே சொல்கிறது 12 கோடி தமிழர்கள் இருக்காங்க. ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர், எல்லாருக்கும் பொதுவாக தான் நம்ம இதில் சொல்லியிருக்கோம், சரிங்களா? அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இன்னொன்று, இப்போ நம்ம சொன்னது எல்லாமே புது தமிழ் வருடம் பராபவ வருஷம். அதில் வரப்போகிற நிறைய பயிற்சிகள் என்னென்ன வருது, குரு பயிற்சி வருது, ராகுகேது பயிற்சி வருது, நடுவில் வந்து நிறைய அதர்கோள் நிறைய பயிற்சிகள் வருது. அது எல்லாமே சேர்த்து கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு பொதுவாக கொடுத்துருக்கேன். இதில் வந்து இந்த தெய்வ வழிபாடுகள், எந்த முறைகள், பரிகாரங்கள், இது வந்து ஸ்பிரிச்சுவல் மட்டும் இல்லைங்க, சயின்ஸாகவும் நிறைய கொடுத்துருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு விதைகள் வச்சு என்னென்னலாம் பண்ணலாம். நம்ம இதில் வந்து அஸ்ட்ராலஜியை தாண்டி சில தாந்திரிக பரிகாரங்களும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சரிங்களா? நீங்கள் நிறைய இதுக்கப்புறம் இந்த இன்டர்வியூ பார்க்குறவங்க அடுத்தடுத்து கோவிலில் போய்ட்டு எப்படி பூஜை முறை நடக்குதுன்னு பாருங்கள். அதில் நடக்கிற நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பே ஆலயம். இந்த உடம்பை கோயிலாக ஆக்கிற ஒரு முயற்சின்னு சொல்லலாம் இந்த இன்டர்வியூ. இன்னொன்று, இந்த புது வருஷத்தில் பஞ்சாங்கத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய உணவு தட்டுப்பாடு வரும்ன்றாங்க. அதாவது உணவு இல்லாமல் அவஸ்தை இல்லை, உணவு இருக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. கப்பல் நிறுத்துவாங்க, என்ன சொல்கிறது, ஃப்ளைட்டுகள் நிறுத்துவாங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் நிறுத்துவாங்க. அதனால் எல்லாருமே உணவை வீணாக்காமல் சேமிக்கிற வழியை பாருங்கள். இது ஒன்று. இன்னொன்று, தங்கம் வெள்ளியெலாம் நல்ல உயரும். நான் அதுதான் வருஷம் ஏறிந்தானே சார் போகுதுன்னு சொல்கிற மாதிரி இல்லை, ரொம்ப அதிகமாக உயரும். நிறைய உலகத்தில் நிறைய ரூல்ஸ் சேஞ்ச் ஆகும். அதனால் இருக்கிற காசை வந்து எவ்வளவு சேமிக்க முடியுமோ அவ்வளவும் நீங்கள் சேமிக்கிற வழியை பாருங்கள். இது ஒன்று. இன்னொன்று, மழை. இந்தியாவில் நார்த் இந்தியா, சவுத் இந்தியா பார்க்கும்போது பஞ்சாங்கம் பிரகாரம் நார்த் பீகார், ஒரிசா தான் பேய் மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சவுத்து சைடுமே ரொம்ப அதிகமாக இருக்கும் மழை. முக்கியமாக சென்னை, விழுப்புரம், கடலோர பகுதிகளெல்லாம் பெய்கிற மழை வந்து அப்படியே கடலில் போய் சேர்த்துரும், அந்தளவுக்கு அதிகமாக இருக்குன்றாங்க. அப்போ விவசாயிங்கள்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி பயிர்கள் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா சூப்பர், சரிங்களா? இப்போ
இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி இதெல்லாம் ஓகேங்க, இதெல்லாம் காலம்பூரா வந்துட்டு தான் இருக்குது, ரைட். ஆனால் நமக்கு அந்த கிரகத்தோடு எப்படி அலைன் ஆகணுன்றது தெரிஞ்சால் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். ஒரு கிரகத்துக்கு ஒரு விதைகள் இருக்குது, கலர் இருக்குது, நறுமணம் இருக்குது. நம்ம மோஸ்ட்லி தெய்வங்களை பற்றி சொல்கிறோம், நிறைய இது நிறைய பரிகாரங்கள் இருக்குது, சரிங்களா. இதெல்லாம் நிறைய நான் கிளாஸாகவே சொல்லி தந்துட்டுருக்கேன். இதெல்லாம் நீங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவ்வளோ ரிசல்ட் வரும். நீங்கள் யூடியூப்லேயே போடுங்க, முடிஞ்ச அளவுக்கு இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரவங்களாம் ஒரு நாள் நம்ம இதே சேனலில் அவங்க இதை எப்படி பயன்படுத்தி முன்னேறினாங்கன்றதையும் ஒரு நாள் வீடியோ எடுத்து போட முடிஞ்சால் நம்ம அதுவும் ட்ரை பண்ணுவோம். நம்ம இல்லை இந்த தமிழ் வருடப்பிறப்பு பயன்கள் இது எல்லாத்தையும் நல்லா கேட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரிசல்ட் எடுங்க. இதை கேட்டு நல்லது என்னென்ன நடந்திருக்கோ அதை கமெண்ட்டில் போடுங்க. எல்லாருக்கும் அது ஒரு உற்சாகத்தை தரும். வாழ்க வளத்துடன்.